வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. இப்போ நம்ம உட்காந்துருக்க ரூம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லைஃப் டியூனரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரூம் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ விரைவில் இதை பற்றியான தகவல் உங்களுக்கு வந்து சேரும். அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியம், யூனிக், ரொம்ப ஈஸியாக நம்ம நினைக்கிறத நிறைவேற்றக்கூடிய ஒரு ரூம் தான் இந்த ரூம். மேனுஃபேக்சரிங் ரூம்னு சொல்லலாம். கோல்டன் ஆரா அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய உயிராற்றலை மகா உயிராற்றலாக மாற்றக்கூடிய ஒரு ரூம் தான் இந்த ரூம். ஸோ இதை பற்றிய வீடியோ விரைவில் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம வந்து பதிவுக்கு போகலாம். அன்றாடம் நமக்கு தேவையானது என்ன பார்த்தீங்கன்னா சேஃப்டி. இந்த கண் திருஷ்டியை பற்றி தான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் நிறைய வீடியோ போகும்போது ஆனால் இந்த மாதிரி எனக்கு கண் திருஷ்டி தான் பிரச்சனை, நல்லா வந்துட்டு இருந்தேன், பார்த்தா திடீர்னு சரிஞ்சிருச்சு, நல்லா என்னோட பிஸ்னஸ் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா மைனஸில் போகுது. நான் ஆரம்பித்து இதெல்லாம் நம்ப மாட்டேன், ஆனால் போக 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 பார்த்தீங்கன்னாக்கா நடைமுறை போகும்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ப வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. ஏன்னா என்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரும்புகை போல் இருக்குது. ஆனால் இதுக்கு என்ன தீர்வு? நிறைய புகை, நிறைய விளக்கேற்றும் முறை, நிறைய விஷயம் சொல்லியிருந்தாலும் அந்த காலத்திலேயே ராஜாக்கள், அதாவது நம்மளுடைய முன்னோர்கள், அதுக்கு தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா அரச காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எதிரிகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ குத்தூசி போல இந்த மாதிரியான பிளாக் மேஜிக், இந்த மாதிரியான சரிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு ராஜா ரொம்ப அழகாக செழிப்பாக ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை வந்து அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு சரிவு ஏற்படும், திடீர் போர் ஏற்படும், திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா கஜானா காலி ஆகிடும். இது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவதிப்படுவாங்க, நோய்வாய்ப்படுவாங்க. காரணம்னா ஒரு நாட்டை சீரழிக்க எதிரி நாட்டினவர் என்ன பண்ணுவாங்கனாக்கா கண்ணுக்கு தெரியாத கரும்புகை, அதாவது கரும்புகை ஏவுகணை அப்படிம்பாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போர் செய்யவே தேவையில்லை. எனர்ஜி பிளாக் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. யாகத்தின் மூலமாக என்ன பண்ணுவாங்க, நெகட்டிவிட்டி வேவ்ஸ் அனுப்பும்பொழுது அந்த அரண்மனையை பார்த்திங்கனாக்கா தரைமட்டமாக போகும், நோய்வாய்ப்படுவாங்க, அரசருக்கு நோய்வாய் வந்துடும். இந்த மாதிரி கண் திருஷ்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்தனால அந்த காலத்தில் செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தூபம், அதாவது ஒரு வஜ்ரா அப்படிங்கிற வஜ்ராயுதம் எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குமோ, எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குமோ, அந்த மாதிரி பல மூலிகைகளை அந்த குருமார்கள் செய்து வெள்ளிக்கிழமை செவ்வாய் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கனாக்கா, அந்த அரண்மனை சுற்றி அகலியை சுற்றி எப்பொழுதுமே பெரிய ஒரு பானை மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து கந்துகளை ஏற்படுத்தி இந்த நான் சொல்லப்போகக்கூடிய இந்த மூலிகைகள்லாம் போட்டு தூபம் மாதிரி போட்டுகிட்டே வருவாங்களாம். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா கண்ணுக்கு தெரியாமல் அங்கங்கே எடுக்ககள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த எனர்ஜிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ளஸ்ன்னு தான் இருக்கும். ஆனால் மைனஸ் வேவ்ஸும் இருக்கும். இந்த கரும்புகை பால் இருக்குது பார்த்திங்களா, அது போய் அங்கங்கே இருக்குமா, இந்த புகை போட்டோம் அது வெடித்து ஓடிடும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த காலத்தில் செய்த முறை. ஸோ அதை தான் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா வஜ்ரா தூபம் அப்படின்னு அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. அதே பேரில் தான் வஜ்ரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் ஒரு யானை பலம் இருக்கும் பொழுது மனதுக்கான ஒரு தெம்பு. வீடு எப்பொழுதுமே சுபட்சம், எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஜியோபதி ஸ்ட்ரெஸ் இருக்கவே இருக்கக்கூடாது, இந்த வாஸ்து கோளாறு இருக்கக்கூடாது. ஸோ எப்பேற்பட்ட தடையையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தூபத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மூலிகைகள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 9 முக்கியமான மூலிகைகள்னு சொல்லுவாங்க. அப்போது பார்த்திங்கன்னா 9 முக்கியமான மூலிகைகள் இந்த வஜ்ரா தூபத்தில் நம்ம போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து தேடி கிடைக்காது. அதாவது நம்ம நார்மலாக தூபம் நிறையா சொல்லியிருக்கோம். சில பேர் நல்லா பவர்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசிக்கும் போது தான் இது மக்களுக்காக இந்த மாதிரியான நம்ம செஞ்ச ஒரு தூபம் தான் இந்த தூபம். ஸோ இந்த தூபத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான மூலிகைகள்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். அதையும் தாண்டி அகில், சந்தனம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவதாரு, நம்ம வெள்ளை குங்குளியம், கருப்பு குங்குளியம், இது மாதிரி கருப்பு உப்பு, இந்த மாதிரி பல விஷயங்களில் பல மூலிகைகள் கலவைகளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வஜ்ரா தூபம் வந்து தயாரிக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த மூலிகைகளை பார்ப்போம். வஜ்ரா கந்திருஷ்டி பவுடரில் நம்ம சேர்க்குற முக்கியமான மூலிகைகள்லாம் பார்க்க போகிறோம். சிறுநாகப்பூ, அதாவது பார்த்தீங்கன்னா பூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா குட்டி குட்டியாக இருக்கும். இது சமுளம், சிறுநாகப்பூ செடியோடைய சமுளம். இதில் மேலே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னாக்கா கொடி, பொடி, வேர்பட்டைகள் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ சிறுநாகப்பூவுடைய சமுளம். திருநீல நொச்சி, அதாவது நீல நொச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது காஞ்சிருக்கு, நொச்சி இலை, அதில் வந்து நீல நொச்சின்னு சொல்லுவாங்க. அது திருநீலம் அப்படிங்கிறது 3 பட்டையாக இருக்கக்கூடிய அந்த இலையிலேருந்து காய வச்சு சமுளம், அதாவது நொச்சியோட வேர்பட்டை எல்லாம் சமுளம். அத்திப்பட்டை தூள், இது வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பத்தையும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பால், அதாவது பால் எடுக்காத அத்திப்பட்டை, அதேமாரி பூ, பட்டை, இலை எல்லாம் காஞ்சது தான் இது பவுடராக இருக்குது. கருவேம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதோட பூ ப்ளஸ் பட்டை சமூலம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட கந்திருஷ்டியும் தூக்கக்கூடியது. ஸோ இது வந்து கொல்லிமலையில் தான் இது அவ்வளோவா கிடைக்கும். தும்பி ராகம் வேர்பட்டை பொடி, தும்பி ராகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப ரேரு. கருமூலிகையில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து சிவபெருமான் பாடல்லே இருக்கக்கூடிய விஷயம் தும்பி ராகம். இதுவும் ரொம்ப ரொம்ப ரேராக எடுக்கக்கூடியது. ரிஷிகேஷ்லேருந்து வரவழைக்கப்பட்டு காய வச்சுருக்கோம். தும்பி ராகம் எப்பேற்பட்ட தடைகளை நீக்கக்கூடியது, சூனிய கோளாறுகளை நீக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருமூலிகை. சிவப்பு கற்றாழையோடைய வேர், அதாவது சிவப்பு கற்றாழை இருக்கும், மேலே உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு வேரை மட்டும் காய வச்சு பொடியாக்கினா இப்படி தான் இருக்கும். ஸோ சிவப்பு கற்றாழையோடைய வேர்.
கருஞ்சீவநாத குச்சி, அதாவது உயிர் போகிற நிலையிலையும் பார்த்தீங்கன்னா காப்பாற்றக்கூடிய ஒரு மூலிகை. அதனால தான் சொல்லுவாங்க ஜீவநாத குச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து கருஞ்சீரக அப்படின்னு சொல்லுவாங்க. கருஞ்சீவநாத குச்சி வந்து பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட தடைகளையும் எப்படியோ பல ஜென்மமாக இருக்கக்கூடிய சாப நிவர்த்திகளை செய்யக்கூடிய விஷயம். அதாவது 3 ஜென்மமாக இருக்குது, சாபம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து தூபப்பொடியாக வீட்டில் போடும் பொழுது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் ப்ளஸ் குலதெய்வடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஸோ சாபம் நீக்கி அப்படின்னே சொல்லுவாங்க. குப்பைமேனி, நன்கு தேறிய அமாவாசையில் எடுக்கப்பட்ட குப்பைமேனி வேர் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பணவரவை அற்புதமாக ஏற்படுத்தும். அதேமாரி பணத்தடையை போக்கக்கூடிய விஷயம், லட்சுமி கடாட்சம் கூடியது தான் இந்த குப்பைமேனி வேர். தலை சுருளி வேர், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த வியாதிகளையும், அதாவது தீராத வியாதி, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன்ப்பா கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது தீரலை இந்த வியாதி அப்படிங்கிறவங்களுக்கு இந்த புகை வந்து பார்த்திங்கன்னா சுவாசித்தாலே மீண்டும் உயிர் வரும். அதாவது ஸ்கின் சம்மந்தப்பட்ட ரோமங்கள், அதாவது சாப நிவர்த்தி செய்யக்கூடிய மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வஜ்ரா தூபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழாநெல்லி. கீழாநெல்லின்னு பார்த்திங்கன்னா டோட்டலாகவே எடுத்து அந்த ஆயிலில் ஃபஸ்ட்டு இதை ஊற வைக்கணும். அது ஊற வச்சுட்டு இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஜடாமஞ்சள். இந்த ஜடாமஞ்சள் வீட்டில் உள்ள நெகட்டிவிட்டியை போக்குறதுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது தான் ஜடாமஞ்சள். இது மாதிரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சிறுகாணி அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே இருக்குது. இந்த சிறுகாணி மூலிகைகள் ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் இப்போ வந்து ஆயிலில் வந்து சோக் ஆகிட்டு இருக்குது. இப்போ இதை காய வச்சு நம்ம பவுட்ரு பண்ணுறது தான் வஜ்ராவோட முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை உங்களுக்கு நான் காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதெல்லாம் தாண்டி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னாக்கா தேவதாரு வந்து பார்த்திங்கன்னா தேவதாரு கட்டைகள், இதெல்லாம் இந்த பிளாக்கிஷாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் தேவதாரு கட்டைகள். இந்த இருக்குது பார்த்தீங்களா, வேம்பாலம் பட்டை. இந்த வேம்பாலம் பட்டை வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ நல்லது வீட்டுக்கு. காற்றலையில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எடுக்கிறது தான் இந்த வேம்பாலம் பட்டை. நீங்கள் நோண்ட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் அற்புதமான இருக்குது. இதுதான் வந்து கருங்காலி, செங்காலி, அந்த கட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் போட்டிருக்கோம். ஆன் ப்ராசஸில் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த தோண்ட புதையல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி டோட்டலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா மூலிகைகளையும் போட்டிருக்கு. சிறு விரைச்சி, சிறு வச்சு, வெள்ளை குறிஞ்சான், இது மாதிரி கிட்டத்தட்ட நிறைய பார்த்திங்கன்னா இந்த மூலிகையில் வந்து இருக்குது. இதை இப்போ சூரிய படம் போட்டு அதுக்கப்புறம் காய வைக்கிறது தான் வஜ்ரா தூப பொடிக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு ப்ராசஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மூலிகைகள்லாம் சேகரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மூலிகைகளை பார்த்துருப்பீங்க, அதை எடுத்து எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாடம் பண்ண மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூலிகையும் எடுத்து காய வச்சு உடனே அரைக்கிறது கிடையாது. பதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. பதனம் சரிவரை இருந்தால் அத்தனை பேதனங்களும் ஓடிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை பேதலிக்க வைக்கிது பார்த்தீங்களா, அத்தனையும் ஓடிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கந்திருஷ்டி மட்டும் இல்லை, இந்த கோளாறுகள் சொன்னோம் பார்த்தீங்களா, அதேமாரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாலாறாக மாற்றக்கூடிய அந்த காற்றோட்டம், அந்த எனர்ஜி, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பீஸ், அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த மூலிகைகள். ஸோ இதை தாண்டி இன்னும் என்னென்ன எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மூலிகைகள் சேர்த்துருக்கோம். இதில் அவ்வளோ மூலிகைகளையும் போட்டு இந்த கருஞ்சீரக எண்ணெயில் ஃபஸ்ட்டு நம்ம டிப் பண்ணுவோம். இந்த கருஞ்சீரக எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா டிப் பண்ணி ஊற வச்சு பாடம் பண்ணி அது பல நாள் வந்து பார்த்திங்கனாக்கா எடுத்த பிறகு தான் அது இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அப்படியே கட்டுக்கட்டாகவே உள்ளே போட்டிருக்கும். ஸோ அதை போட்டு அப்படியே இவ்வளோ கம்ப்ரஸ் ஆகி அந்த ஆயிலே இருக்கும். அதை எடுத்து வெளியில் காய வச்சு அதுக்கப்புறம் இடித்து பவுடர் ஆக்குறது தான் நீங்கள் பார்க்கக்கூடிய வஜ்ரா தீபம். இது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இதை நம்ம தூபமாக போடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எப்பொழுதுமே இது பார்த்திங்க, இப்போ தசாங்கம் போடுவீங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அதோட உள்ள இருக்கக்கூடிய கப்பில் நல்லா டைப் பண்ணி போடலாம். சாம்பிராணி கப்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த சாம்பிராணி கப்பு மேலே கூட நீங்கள் அதை வச்சு அந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஃபில்லப் பண்ணி ஏற்றலாம். இல்லை நல்ல ரிசல்ட் வேணும்னா எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணுறோம், எப்போதும் போல் தூப தீபம்க்கு வந்து காட்டுவாங்க இல்லையா, அதே மாதிரி கந்துகளை உருவாக்கி, கந்துனாக்க நெருப்பு கந்துகளை உருவாக்கி அதில் 2 ஸ்பூன் போட்டு நீங்கள் காமிச்சிங்கன்னா வீடே நிரக்கும். அப்போ குறைவான செல்வம், குறைவான எனர்ஜி, குறைவான எண்ணங்கள் இப்படியே இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாம் நிறைவான என்று பற்றி போகும். வெறும் வானம் இருக்காது, மழை பொழியும். அற்புதமான ஒரு மண்வாசம் வீசக்கூடிய ஒரு வீடாகத்தான் இந்த வஜ்ரா தூபம் போடும் இடத்தில் இருக்கும். ஸோ எப்பேற்பட்ட கந்திருஷ்டியும் போகும். அதேமாதிரி பிள்ளை சூனிய கோளாறுகள் இருக்காது, பார்வை கோளாறுகள் இருக்காது. வீட்டில் எனர்ஜி லோன் சொல்லுவாங்க, மணி ஃப்ளோவே இருக்க மாட்டேங்குது, வந்தாலும் நிற்க மாட்டேங்குதுங்களே, இந்த புகை எப்பேற்பட்ட பகையும் போக்கிவிடும். ஸோ நமக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன ரூமாக இருக்கா, ஒரு சின்ன தசாங்கம் கப்பி மாதிரி இருக்குல்லையே, அதை அமைக்கி போட்டிங்கனாலே போதும். கொஞ்சம் ஹாலாக இருக்கா, நீங்கள் இந்த சாம்பிராணி கப்பிலே போடலாம். இல்லை பெரிய கடை இந்த மாதிரியான பெரிய வீடாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தூபம் ஏற்றியே போடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். மன நிறைவு. அந்த காலத்துலலாம் எதிரிகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கும் சூழ்ச்சிகளிலிருந்தும் தப்பிக்கிறதுக்கும் நிறைய விஷயங்களை மூலிகைகளாக போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்த மூலிகைகள் எல்லாமே
கலெக்ட் பண்ணி ஒவ்வொன்று ரிஷிகேஷ், இன்னொன்று கொல்லிமலை, இது மாதிரி பார்த்து எடுத்து ஒரு 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 குடம் மாதிரி இருக்கும். அந்த குடத்தில் போட்டு அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ 48 நாள் கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதம் கழிச்சு நல்லா அது வந்து காற்று பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. போன பிறகு தான் எடுத்து அப்படியே வச்சு தான் உங்களுக்கு அந்த வீடியோவை நான் காமிச்சேன். அதை அப்படியே போட்டு க்ரஷ் பண்ணி அதுலேயே ஆயிலில் டிப் பண்ணி கரிஞ்சீரக எண்ணெயிலே இருக்கணும். ஸோ அது மாதிரி டிப் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து அதை வந்து சூரியப்புடம் போட்டு அதுக்கப்புறம் க்ரஷ் பண்ணி போடுறது தான் இந்த வஜ்ரா தூபம். ஸோ இதெல்லாம் பண்ணது தான் இந்த வஜ்ரா தூபம் பொடி. ஈஸியாக ஒரு பொடியாக வந்துருச்சுன்னு நினச்சிடாதீங்க. அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா வஜ்ரானா வஜ்ராவுக்கு ஈக்குவலான ஒரு மிகப்பெரிய ஒரு பேராற்றல் இந்த இது இருக்குது. ஸோ இது வந்து புகை வரும்பொழுதே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டக்குன்னு ஒரு நம்மளை விட்டு ஏதோ ஒன்று போகிற மாதிரி இருக்கும். வீடை விட்டு ஏதோ கிளியராக இருக்குங்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்து ரிசர்ச் பண்ணி வீடு நன்றாக இருக்கும். அதேமாதிரி வியாபார ஸ்தலங்கள், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ரொம்ப தூரம் நம்ம வந்து காருக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சின்ன ஒரு ஊதுபத்தி மாதிரி ஒரு லைட்டாக கொஞ்சோண்டு தசாங்க மாதிரி எடுத்து அந்த புகையை எடுத்து கார் உள்ள காமிச்சு காரை சுற்றினா நெகட்டிவிட்டி இருக்காது. நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். எண்ணம் சரியாக இருக்கும். ஆக மொத்தத்தில் வீட்டில் சண்டை அடிக்கடி வருது, இல்லை பணமே நிற்க மாட்டேங்குது, வெளியிலலாம் நல்லா இருக்கேன், வீட்டுக்குள்ளே வந்தோன்னே எனக்கு ஏதோ சண்டை வந்த மாதிரி இருக்குது, இல்லை தூக்கம் வர மாட்டேங்குது, எதுவும் அமுக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே நிவர்த்தி ஆகுது. அதனால தான் மெயின் டோர் என்ட்ரன்ஸ் வாஸ்து எனர்ஜி பூஸ்டர் அப்படிங்கிறத நான் அங்கே போட்டிருப்பேன். மெயின் டோர் வாசத்தலை, அதாவது வாசத்தலை வாசமாக இருக்க வேண்டும். அதாவது வாசத்தலைனா வாசல் தலை. ஸோ நம்மளுடைய தலையெழுத்து இங்கே இருக்குது, வீட்டோட தலையெழுத்து வாசல். நல்ல நிலையில் காட்டலாம், பால்கனியில் காட்டலாம், பூஜையில் வைக்கலாம், எப்பேற்பட்டதும் போகலாம். வஜ்ரா கந்திருஷ்டி மகாதூபம். மகானாலே மகாசக்தி. இதே நான் விளக்கமாக சொல்லிட்டு இருக்கேனாக்கா இது எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வஜ்ரா தூபம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு வாழ்ந்தவர்கள் வீழக்கூடாது, கீழே இருக்கிறவங்க மேலே வந்தே தீரணும். இதுதான் வந்து கான்செப்ட். 2 கான்செப்ட்லாம் உருவாக்குனது. ஸோ நடுநிலையாக எல்லாருமே நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சண்டை இருக்கக்கூடாது, சச்சரவு இருக்கக்கூடாது, எந்த தடையும் இருக்கக்கூடாது. ஆக மொத்தத்தில் எப்பேற்பட்ட பகை இருக்கக்கூடாது, நிம்மதியாக அன்போடு பாசத்தோடு இருக்க வேண்டுங்கிறதுக்காக தான் செஞ்சது தான் இந்த ப்ராடக்ட். ஸோ வஜ்ரா கந்திருஷ்டி மகாதூபம் ஒவ்வொருத்தவங்க வீட்லையும் இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இதை வந்து செஞ்சது. ஸோ இந்த வஜ்ரா தூபம் வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடு வந்து சேரும். கொஞ்சம் ஆர்டர் பண்ணி தாமதமானால் கொஞ்சம் இதில் ஒன் மேன் ஷோ எப்போதுமே கலெக்ட் பண்ணி அதை நான் சொன்ன இவ்வளோ ப்ராசஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் முன்னப்பின இருக்கலாம். ஸ்டாக் தீர்ந்துச்சுனாக்கா இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய செய்கிறதுக்கு முன்னாடியே பேர் பார்த்திங்கன்னா நம்மளோட ஏற்கனவே இருக்கிற கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் வாங்கிக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் முன்னப்பின வந்து இருக்கும். ஸோ ஆர்டர் பண்ணிங்கனாக்கா ஏதோ கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு வீடு கண்டிப்பாக வந்து சேரும். பாதுகாப்பாக இருக்கணும், பாதுகாப்பான ஒரு பொருள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும் இல்லையா, கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வீடு சுத்தமாக பரிசுத்தமாக கண்டிப்பாக செழிப்பாக இருக்கும். நிறையோட செல்வம் இருக்க வேண்டும் என்ற நம்ம வீட்டில் குறை இருக்கக்கூடாது, எந்த விதமான திருஷ்டியும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் பெரியவர்கள் வாக்கு. அதனால தான் இந்த மாதிரி திருஷ்டி போக்கும் மூலிகைகள்லாம் அந்த காலத்திலேயே செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே நல்லா இருக்கணும், நல்லா இருப்போம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணி நன்றி, வணக்கம்.